எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்களை வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். இன்னைக்கு நம்மகிட்ட மலேசியா பேக்கரி ஹெல்பர்ஸ் தேவைப்படுது. இது ஒரு அர்ஜெண்டாக இருக்கணும். ஓகே, அதுலேயும் பர்டிகுலராக சொல்லியிருக்கு, தமிழ் கேண்டிடேட் வேணும். பேக்கரி ஹெல்பர்ஸ் 10 பேர். சேலரி வந்து மலேசியா ரிங்கெட் 1800 அப்படின்னா 12 36. இன்னைக்கு 22 ரூபா 23 ரூபாய் மேலே போகுதுன்னு நினைக்கிறேன். அதனால் இந்தியன் ருபீஸ் 40 ரூபாய் மேலே போனாலே நல்ல சேலரி தான். ஃப்ரீ ஃபுட் அக்காமடேஷன், 11 மணி நேரம் வேலை, மந்த்லி ஒரு நாள் தான் லீவு. பாருங்களேன், அது கொஞ்சம் கஷ்டம்தான். பேக்கரி அப்படி தான், நான் ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். டெய்லி ஈட்டபிள் ஐட்டம் இல்லையா, ப்ரெட்டு ஃபுல்லாக போகும். மற்றபடி ப்ரெட்டில் செய்யக்கூடிய அவ்வளோ ஐட்டமும் வெளியே மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் லீவு கொடுக்கல, சேலரி அதனால் கொஞ்சம் இப்படி இருக்குது. ஆனாலும் பரவாயில்ல, ஓவர் டைம் இருக்கலாம், கண்டிப்பாக இதில் இருக்கணும். 11 மணி நேரம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் வேலைக்கெல்லாம் செஞ்சாங்கன்னா, எப்படி என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மலேசியாவில் வேலைக்கு போகிறவங்க 50,000 ரூபா ஊருக்கு அனுப்பலாம். ஏஜ் பாருங்கள், 20 ஒரு சின்ன வயசு பசங்க தான். இதுலேயும் மேல் ஃபீமேல் போகிற ஒரு கப்பு இல்லை, தாராளமாக போகலாம். ஓகே, வேலை பார்க்குற இடம் கோலாலம்பூர். அப்போ இதில் இப்போ அவங்க கேட்பாங்க, இது போய் நம்ம வெறும் கிளீனராக மட்டும் போகல, பேக்கரி ஹெல்பர்ஸ்னால் இதை பற்றி கொஞ்சமாவது நாலேஜ் இருக்கணும். நான் இதில் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதில் நான் அதில் சேல்ஸில் இருந்திருக்கிறேன், இல்லைன்னா மேனுஃபேக்சரிங்கில் இருந்திருக்கிறேன் அப்படின்னா ஃபுல்லாக எல்லாமே மிஷின் தான். ஓகே, மாவு பசைறது கொள்ள எல்லாமே மிஷினாக தான் இருக்கும். வைக்கணும், எடுக்கணும், போடணும், நீட் அண்ட் க்ளீனாக பரிமாறணும். இதில் டிப்ளமோ இன் ஃபுட் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு ஒரு கோர்ஸ்லாம் படிச்சிருப்பாங்க. படித்தா அவங்களுக்குலாம் சூப்பர். ஏன்னா இதில் ஹெல்ப்பராக உள்ள போனால் கூட ஒரு வருஷத்தில் ஒரு பேக்கரியில் என்னென்ன ப்ரொடக்ஷன் பண்ண முடியுமோ, என்னென்ன ஐட்டம் பண்ணுவாங்களோ கம்ப்ளீட் ஃபார்முலாவாக படிச்சுக்குவாங்க. படித்தா வெளியே வந்த பிறகு பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸ், பெரிய பெரிய இடங்கள்லாம் அவங்கள எடுப்பாங்க. இல்லைனா இதே மாதிரி வேறு இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும், கம்பெனிஸ். ஓகே, இந்த பேக்கரி ஐட்டங்களை பண்ணக்கூடியது, ஸ்நாக்ஸ்லாம் பண்ணுவாங்க, ஸ்வீட்ஸு ஐட்டங்கள்லாம் பண்ணக்கூடியவங்கள எடுத்துருவாங்க. இல்லைன்னா உங்களுக்கு சொந்தமாக தொழில் பண்ணணும்னா ஐடியா வரும். அதனால் இதில் போகணும்னா அந்த மாதிரி கொஞ்சம் சம்மந்தப்பட்டவங்க, இந்த இது சம்மந்தப்பட்டவங்களுக்கு வேலைக்கு நல்லாயிருக்கும். மற்றபடி நானும் போகிறேன் அப்படின்னா பரவாயில்ல, அது ஜென்ரல் கிளீனர் அந்த உள்ளே போயிடலாம். ஓகே, முதல்ல கம்ப்ளீட்டாக அதை க்ளீன் பண்ணுறது, எல்லா ரேக்கு, ஷெல்ஃபு, ஓவன், இந்த அவ்வளோத்தையும் நம்ம மெயின்டைன் பண்ணி கொடுக்கணும். ப்ளஸ் மாவு எடுக்கிறது, கொடுக்கறது, எண்ணெய், மாவு, எண்ணெய், ஸ்வீட்டு, எல்லா ரா மெட்டீரியலும் அவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி சொல்லுவாங்க. இத்தனை ரேஷியோ, இது இவ்வளோ போடு, இவ்வளோ பண்ணி இப்படி வை, சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணு, இல்லை நிறைய ஒர்க்குகள். அந்த அந்த குக் இருப்பாங்க, அந்த செஃப், ஸ்வீட் மேக்கர்ஸ், பேக்கரி செஃப் இருக்குவாங்க. அவங்க சொல்ல அவங்க செஞ்சு விட்டு வரோம். ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் வேலை பார்க்குறதுக்கு மனசு திருப்தியாக இருக்கும் இல்லையா, நினச்ச ஐட்டத்தை சாப்பிட்டுக்கலாம். ஓகே, ஃபுட்டு அக்காமடேஷன் ஃப்ரீயாக கொடுக்கறனால உங்களுக்கு ஓட்டம் அப்படி செஞ்சுட்டே போயிட்டு 15 மணி நேரம் ஒரு நாள் வேலை செஞ்சால் கூட போய் சாப்பிட்டு அப்படி படுத்துட்டோம்னா தொல்லை இல்லாமல் இருக்கும். இதுக்கு பாருங்கள் சீக்கிரம். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.